சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கொடுங்குன்றீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் இதோ தமிழில். பிரான்மலை கொடுங்குன்றீஸ்வரர் கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள இந்த ஆலயம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். அமைவிடம் மற்றும் அமைப்பு மலைச்சிறப்பு. சுமார் 2000 அடி உயரமுள்ள இந்த மலை வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியின் போது மகாமேரு மலையிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துண்டாக கருதப்படுகிறது. 3 அடுக்குகள். இக்கோவில் பாதாள லோகம், பூலோகம் மற்றும் கைலாயத்தை பிரதிபலிக்கும் வகையில் 3 நிலைகளாக கட்டப்பட்டுள்ளது. மலையின் பல்வேறு நிலைகளில் குகை கோவில்களும் உள்ளன. வீற்றிருக்கும் தெய்வங்கள். இக்கோவிலில் சிவபெருமான் 3 நிலைகளில் அருள்பாலிக்கிறார். அடிவாரம் பூலோகம், கொடுங்குன்றநாதர் மற்றும் குயிலமுதநாயகி. நடுப்பகுதி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி. மேற்பகுதி கைலாயம். மங்கைபாகர் திருமணக்கோலத்தில் தேனம்மையுடன் காட்சி தருகிறார். சிறப்பு: சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணக்கோலம் மலையிலேயே இயற்கையாக செதுக்கப்பட்ட சிற்பமாக உள்ளது. இதனை அகத்திய முனிவர் தரிசித்ததாக கூறப்படுகிறது. புராணக் கதைகள் மற்றும் முக்கியத்துவம். பெயர் காரணம்: திருஞான சம்பந்தர் இந்த லிங்க வடிவ மலையைக் கண்டு எம்பிரான் மலை என்று அழைத்தார். அதுவே மருவி பிரான்மலை என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டு பலன்கள்: இக்கோவிலில் வழிபடுவது திருமணத் தடைகளை நீக்கும் என்றும் தீராத நோய்களை குணமாக்கும் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இலக்கியச் சிறப்பு: திருஞான சம்பந்தர் மற்றும் அருட்பிரகாச வள்ளலார் ஆகியோரால் இத்தலம் பாடப்பெற்றுள்ளது. மேலும் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி ஆட்சி செய்த பரம்புமலை இதுவே என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த கோவிலின் திருவிழாக்கள் அல்லது அங்கு செல்லும் வழி பற்றிய கூடுதல் விவரங்கள் ஏதேனும் உங்களுக்கு தேவையா?